அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் நோண்ட இதுக்கப்புறம் குடலை புடுங்கிட்டு கப்படிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒருவர் திமுகவில் போய் ஐக்கியமாயிருக்காரு. நான் யாரை சொல்றேன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. அவர் என்ன, தான் தொகுதி மக்கள் மேம்பாட்டுக்கும் சாமானியவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு சென்றடைய வேண்டியதை போய் கொண்டு சேர்ப்பதற்கும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கும் இன்னும் எதற்கோ போராடி கொண்டிருக்கிறவர்களுடைய தேவைகள் நிவர்த்தி பண்ணப்படுவதற்கும் ஊழல் ஒழிக்கப்படுவதற்கும் சமநிலை பேணப்படுவதற்குமா போய் சேர்ந்திருக்காரு? இல்ல, அவருக்கு பின்னாடியே ஒருத்தர் நின்றுருப்பாரு. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் பேர் ரவீந்திரநாத் குமார் பன்னீர்செல்வத்தோட பையன். இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல கூட கோட்டை ஓட்டைன்னு எதுகை மோனையில அவர் முதல் தடவையா பேசி பாக்குறேன். அவர் ஒருத்தருக்காக தான், அவருடைய குடும்பத்துக்காக தான், தம் பிள்ளைக்காக தான், தான் தலைமுறைக்காக தான் சேர்த்து வச்ச சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான். வேற என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் நினைச்சு ஏமாந்து மறுபடியும் குத்தணும்னு வச்சுக்கோங்களேன். உறுதி.